உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னமா. இனிமே இந்த ஊர்ல என்ன யாரும் மதிப்பா? அம்மா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. என்னதாண்டி ஆச்சு? அவமானப்பட்டுட்டாம்மா. அதுவும் ஏன் முன்னாடியே. இந்த ஊர் ஜனங்களுக்கு மத்தியில நடு ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இவனை மன்னிப்பு கேட்க வச்சிட்டா ஒருத்தி. என்னது? ஓ முன்னாடியா? நீ எப்படி விட்ட? நிலைமை சரியில்லைம்மா. அது மட்டும் இல்ல, அவளோட நல்ல நேரம் நான் கன் எடுக்காம போயிட்டேன். அடிப்பாவி, உன்னை மதிக்கலையா ஒருத்தி? ஹே கான்ஸ்டபிள்! அம்மா, யார் அவன்? தங்கச்சிக்கு ஏத்துக்கிட்டு வீராவேசமா வசனம் பேசினது? பேரு சண்முகம்மா, ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஓஹோ, அதான் அவ்வளவு சப்போர்ட் அவனுக்கு. அந்த பொண்ணு நிஜமாவே எஸ்ஐயா? ஆமாம்மா, இப்பதான் ஸ்டேஷன்ல பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப நியாயம் தர்மம்னு பேசுறா. எந்த ஸ்டேஷன்? நம்ம சர்க்கிள் தாம்மா, வீரபாண்டியப்பட்டினம் ஸ்டேஷன். போலீஸ் வேலைல சேரணுன்றதான் அந்த பொண்ணோட லட்சியமே. ஓ, ஓகே. எப்ப ஜாயின் பண்றா? ஒரு 4-5 நாள்ல. சரி, நீ போ. சரி. என்னம்மா, என்ன பண்ண போற? அவளை எப்படி அடக்க போற? நான் பட்ட அவமானத்தை அவளும் படணுமா? ஊருக்கு முன்னாடி அவ அசிங்கப்பட்டு நிக்கணுமா? அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. அம்மா, இவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க. சரி, கூட்டிட்டு போ. வாடா. மேடம், சொல்லுங்க மேடம். யோ, நீ இன்னும் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கியா? ஆமா மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு முக்கியமான வேலை. நீ உடனடியா புறப்பட்டு திருச்செந்தூருக்கு வா. சரிங்க மேடம், வந்துடுறேன் மேடம். ஓகே. இப்போ கூட எதுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்னதுக்கு? கடைசியா ஒரு என்கவுண்டர், அதுவும் ஸ்டேஷன்ல வச்சே பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஈகோ கிளாஷ். அதனால கிட்டத்தட்ட தண்டனை மாதிரி இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஒருத்தரோட சொந்த ஏரியாவை விட்டு ரொம்ப தூரம் தூக்கி அடிக்கிறதே தண்டனை தானே மாமா? என்னடா என்கவுண்டர்? இல்ல, நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? தாபாசிகா கட்சி தலைவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டார், ஸ்டேஷன்லயே வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டார்னு படிக்கலையா நீ? ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கு. நடந்ததெல்லாம் நானே சொல்லுதேன். மேடம், யோ, இந்த பொம்பளை தான் உங்க மேடமா? குரு, என்னது இது? கண்ட கண்ட பொறுக்கி எல்லாம் நடு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. ஏய், யாருடி பொறுக்கி? நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமே. தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்க ஒரு பொம்மை பாம்பு. யாரு? நானா பொம்மை பாம்பு? என் தொண்டர்கள் நினைச்சா இந்த ஸ்டேஷனையே எரிச்சிருவாங்க. உன் தொண்டனுங்கள இப்பதான் கைய கால உடைக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு வரேன். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். ஏய், தொண்டர்கள் மேலேயே கை வச்சிட்டியா? ஓ மேலேயே கைய வைப்பேன்டா. என்னடா பண்ணுவ? ஏய், பவர் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கியா? நான் நினைச்சா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, ஒரு எஸ்பியை கொல்லுவேங்கிறியா? குரு, எஸ் மேடம். ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் எஸ்பி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா இந்த பொறுக்கி. ஆமா மேடம். ஏய், என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற டியூட்டி இன்ஸ்பெக்டரை கத்தியால கொலை பண்ண வந்தான். எஸ் மேடம். ஏய், என்னமா சொல்ற? அதனால பெண் எஸ்பி வேற வழி இல்லாம துப்பாக்கியை எடுத்து இந்த பொறுக்கிய என்கவுண்டர் பண்ணாங்க. எஸ் மேடம். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? ஏய், மேடம், வேண்டாம். குரு, மேடம், கையை நீட்டு.
யார்கிட்ட? சாவுடா. அட பாவி, என்ன மருமவன ரொம்ப அக்கிரம் பிடிச்சவளா இருப்பா போல. விட்டாவும் அப்பனே நல்லவன மாத்திருவா போலயே. ஆத்தி, ஒரு பொம்பளை இப்படி எல்லாம் செய்வாவளா? நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஐயோ, இனிமே அந்த பொம்பளை கண்ணு பற்றவே கூடாது சாமி. நம்மளையும் சுட்டாலும் சுட்டு போடுவாங்க. இப்பவே இது தண்டனை டிரான்ஸ்ஃபர் தான். அது மட்டும் இல்ல, இப்ப ஏடிஎஸ்பியா டீப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அடங்கவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுதே. ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவனே இவனே வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பொம்பளை முன்னாடி நிக்கிறதுக்கே கடுப்பா இருக்கும். எனக்கு என்னமோ முதல் தடவையா கொஞ்சம் பயமா இருக்குடா. ஈவ இறக்கமே இல்லாத லேடி, யாருக்கும் பயப்படாத பொம்பளை. வீரா பாட்டுக்கு புடிச்சு பொடியா பேசியிருக்கான். டேய், அந்த லேடியால ஏதாச்சும் பிரச்சனை வருமாடா? மருமவன, அந்த பொம்பளை கதையை கேட்டவன எனக்கு என்னமோ பண்ணுது. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? எப்போ இப்ப நீ எதுக்கு பயப்படுத? அந்த பொம்பளைன்ட்டு இல்ல, அந்த பொம்பளையோடைய பாட்டியே வந்தாலும் நம்மள ஒன்னையும் செய்ய முடியாது. நாம எதுக்கு பயப்படுனா? நாம என்ன தப்புன்னா? இதோ ஆரம்பிச்சிட்டான்ல. சாதாரணமாவே யாரா இருந்தாலும் உரசி பாப்பான். இதுல பிரச்சனை வேற வந்தா விட்டுருவானா? ஏ சண்முகம், ஆர்டினரியான ஆளுங்க கூட மோதுறது வேற, அதிகாரம் இருக்கிற ஆளுங்க கூட மோதுறது வேற. தயவு செஞ்சு கொஞ்சம் அடங்கு. இல்லை, தப்பு பண்றவன் தாம்ல அதிகாரத்தை பார்த்து பயப்படனா. பாரு, மக்களுக்காக அதிகாரத்தை தட்டி கேட்கறவன் தான் மக்களுக்காக நிக்கிறவன். இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட். நான் ஆற பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். தேவலாம் நீங்க பயந்து சாவாதீங்க. டேய், இப்படி மோடு முட்டித்தனமா பேசாதன்னு தான் சொல்றேன். உனக்கு பிரச்சனை வந்தா நீ பாத்துப்ப. ஆனா அந்த பொம்பளைக்கு கீழே வேலை பார்க்க வேண்டியவ வீரா. ஸ்டேஷன்ல தனியா இருப்பாவ. அவளுக்கு பிரச்சனை வந்தா பாவண்டா, என்ன பண்ணுவா? என்ன மண்ணாங்கட்டி பிரச்சனை வந்துடா? கேட்க என்ன மண்ணாங்கட்டி பிரச்சனை வந்துடா? என்ன அந்த அம்மா வீரா வச்சு அப்படியே சுட்டு விடுமா? அப்படி சுட்டா நம்ம வெறுமனே பார்த்துட்டு நிப்போமா அப்படியே? ஏ லூசு, வீரா அந்த லேடி கூட மட்டுமா சண்டை போட்டா? அவங்களோட பையன் இருக்கானே அந்த பொறுக்கி, அவனையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டாளே. அவன் பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்கான். நாளைக்கு அவன் வீராவை டிஸ்டர்ப் பண்ணா என்ன பண்றது? அண்ணே, பரணி சொல்றது நியாயம் தானே. நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இல்லை, நாளைக்கு அவன் வந்து வீரா கிட்ட ஏதாச்சும் ஆட்டம் காட்டினா வீரா சும்மா விட்டுருவாள் அவனை. என்னல பேசிய? வீரா என்ன உங்களை மாதிரி பயந்தவன் நினைச்சீங்களா? இல்லை, அவ பேர்லயே வீரா. இன்னைக்கு போலீஸா இருக்காவ. அவளை மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போதாவ. அவளுக்கு ஏதோ ஆயிடும்னு பயந்து சாவுதிய. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு துணையா அவன் நான் நிக்கேன். தேவையில்லாம நீங்க பயந்துட்டு இருக்காம போய் உங்க வேலையை பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.